உண்மையாலுமே நீட்டுக்காக போராடுற மாணவர்களுக்கான வீடியோ இது. என்னடா உண்மை பொய்ன்னு எதுனா இருக்கா அப்படின்னா உண்மையா மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. சில பேர் எதுக்கு போராடுறோன்னே தெரியாம தங்களோட தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஜனநாயகனுக்கு எதிராகவும் சிஎம் விஜய்க்கு எதிராகவும் போராட்ட காலத்துல பேசிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் விடுங்க, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம உண்மையாலுமே போராடிட்டு இருக்க, குறிப்பா தமிழ்நாட்டில் இங்க போராடிட்டு இருக்க மாணவர்களுக்கான வீடியோ இது. டெல்லியில அவங்க எதுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஃபேர் நீட் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்புறம் மற்றும் சில கோரிக்கைகள் எல்லாமே பேஸ்ட் ஆன் எஜுகேஷன். யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லி தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. அதோட தொடர்ச்சியா என்னென்ன விஷயம்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதோட நீட்சியா தான் தமிழ்நாட்டில் இப்போ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய மாவட்டங்கள்ல நடக்குது. மாணவர்களுக்கு ஒரு கோரிக்கை, நியாயமான ஒரு கோரிக்கைக்காக போராடிட்டு இருக்கீங்க. பட் அவங்க டெல்லியில ஃபேர் நீட் கேட்கறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பேன் நீட் தான் கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட நிலைப்பாடு. அதுல நம்ம உறுதியா இருக்கோம். நம்ம முதலமைச்சரோட நிலைப்பாடும் அதுதான். இதுல நம்ம போராட்டத்தை தமிழ்நாட்டுல முடக்கிற அளவுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. நீங்க போராடுங்க. போராடுறது எல்லாருடைய ஜனநாயக உரிமை. நீங்க கரெக்டா ஒரு பர்மிஷன் வாங்கி அதுக்கான இடத்துல ஜனநாயக பூர்வமா அறவழியில போராடுங்க. உங்களோட கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு கேட்கணும், நீங்க பேசுறது கேட்கணும். கோரிக்கைகள் அவங்க கிட்ட போய் சேரணும். சரியா சேருதா? நம்மளோட நோக்கம் என்ன? அந்த நோக்கத்துல இருந்து மாறிடாதீங்க. நம்ம நோக்கம் நீட்டை பேன் பண்ணணும். போராட்ட களத்துல அதை பத்தி பேசுங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அதை விட்டுட்டு சில பேர் அதே போராட்ட காலத்துல தேவையில்லாத அவங்களோட தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்வுக்காக தமிழ்நாட்டோட சிஎம் பத்தியும் அதுக்கப்புறமா ஜனநாயகன் படத்தை பத்தியும் பேசிய எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேசாம வேற விஷயங்களை பத்தி பேசுறாங்கன்னா நீங்க அந்த களத்திலேயே குரல் கொடுங்க. நம்ம இங்க பேச வந்திருக்கிறது நீட். அதை பத்தி நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். நீட்டுன்றது அரசியல் தான். அரசியல் மாணவர் இயக்கங்களை தவிர்த்துறணும்னு நான் சொல்லல. அவங்களையும் உள்ளடக்கி தான் இந்த போராட்டம் நடக்கணும். ஆனா எந்த நோக்கத்துக்காக நம்ம தொடங்கணுமோ அந்த நோக்கத்துல இருந்து நம்ம மாறாம கரெக்டா இந்த போராட்டத்தை எடுத்துட்டு போனோம். அறவழியில எடுத்துட்டு போனோம். நம்ம அனுமதி வாங்காம சாலையில போய் போராடுறது பொதுமக்களுக்குமே இடையூறு. அதனால போராட்டத்தை எப்படி கரெக்டா எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போங்க. அது உங்க கையில தான் இருக்கு. எப்பவும் நாங்க மாணவர்களுக்கு ஆதரவா தான் இருக்கோம், ஆதரவா இருப்போம். உங்க போராட்டம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.